கும்பராசி அவிட்ட நட்சத்திரம். இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 2 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 2 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடந்தால் அதன் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 2 + 18 20. 20 வயசு வரைக்கும் ராகு தசை நடைமுறைக்கு வரும். கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 அந்த நாட்களில் இருந்து 2027 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும், கிட்டத்தட்ட பங்குனி மாதம் அப்போ தான் முடியும். இந்த 12 மாதங்கள் தமிழ் மாதங்களில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இது பொதுவாகவே எல்லா கிரகத்தையும் சேர்த்து நம்ம சொல்கிறது. இப்போ சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ ராகு பயிற்சியோ இல்லை, எல்லா கிரகத்துக்கும் பொதுவான பலன்கள். ஆனால் இந்த கும்பராசிக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு, பாத சனியா, அதாவது 2ஆம் இடத்துல சனி. சனி பகவானுடைய நகர்வு பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 2ஆம் இடத்துல நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரத்தில் தான் இந்த வருஷம் ஃபுல்லாக இருப்பார். இந்த தமிழ் புத்தாண்டு ஃபுல்லாகவே இருப்பார். அதிலே வக்கரமாவார். அந்த நட்சத்திரத்திலே வக்கர நிவர்த்தியும் அந்த 2 நட்சத்திரத்தில் தான் ஆவார். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா குரு ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். இந்த குருவுடைய பயிற்சி ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இவர் 6ஆம் இடத்துக்கு போகிறது நல்லதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நன்மை தான், பெரிய தப்பான இது கிடையாது. ஏன்னா கடன் பிரச்சனை எல்லாம் ஒரு சில பேருக்கு தீரும், பண வரவுகளையும் கொடுக்கும். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பலமாக இருக்கிறவங்களுக்கு ஓகே, குரு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும். ஒரு வாரம் முன்ன பின்ன தள்ளி போகலாம். ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், அவ்வளோதான். இந்த ராகு கேதுவோடைய பயிற்சி பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ராகு விரயத்துக்கு போயிடுவார். கேது 7ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இது இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த வயது ரீதியாக பார்த்தோமானால் இப்போ 20 வயசு வரைக்கும் நான் ராகு தசையை நான் எடுத்திருக்கிறேன். இப்போ கும்பராசிக்கு படிப்பில் யாராருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருந்ததோ நான் எல்லா வீடியோவில் அதை தான் சொல்லிட்டு வரேன். ஏன்னா படிப்புக்கு பெரிய தடைகளை கொடுக்காது. இந்த வயது காலகட்டத்தில் என்ன மாதிரியான 7.5 சனியோ இல்லை தசைகள் நடந்தாலோ ப்ராப்ளத்தை கொடுக்காது. என்ன ஒன்றும் ஒரு சில மன அழுத்தத்தை கொடுக்கலாம். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிடும். இப்போ பாத சனியில் இருக்கிறதுனால பெரிய டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. நீங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புக்காக முயற்சி பண்ணாலும் சரி, இல்லை எங்கள் படிப்பு கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னு எவ்வளோதான் நம்ம படித்தாலும் சரியான ஒரு இது எடுக்க முடியல, முயற்சி பண்ணாலும் சரி வெற்றி வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான முயற்சிகளை போடுங்க. இல்லைனா ஒரு 1.5 வருஷம் கிட்டத்தட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். படிப்பு சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள். இப்போ நீங்கள் படிச்சிட்டங்களாவே போதும், படிப்பு தடபடாமல் படிச்சிட்டாவே போதும். அடுத்து வர காலகட்டங்கள் நம்ம ஜெயிச்சிடலாம். 20 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இப்போ குரு அப்படிங்கிறது நன்மை செய்யுமா தீமை செய்யுமானா இந்த வீட்டுக்கு நன்மை செய்யக்கூடியவர் தான். நன்மைனா நியூட்ரல். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா முதல் 10 வருஷம் நன்மை செஞ்சிருவார். பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில் கொஞ்சம் கெடுபலங்கள் உண்டு, கண்டிப்பாக உண்டு. அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். இது எப்படி இருந்தாலும் சரி, இந்த ஆண்டில் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் தான் போகிறார். இதில் இப்போ குரு தசை நடக்குது உங்களுக்கு. அந்த குரு தசையில் முதல் 10 வருஷத்தில் இருக்கிறீங்க இல்லையா, அதில் நட்பு கிரக தசா புத்திகள், அதாவது இந்த குரு தசை அப்படிங்கிறது 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இதே புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எல்லாமே சனி பகவானுடைய பார்வைக்கு வந்தால் கூட நட்பு கிரகங்களாக வந்துடும். அப்போ அந்த முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது பரவாயில்ல. அந்த 10 வருஷத்துலேயும் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு 8ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, அதே பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேதுவோடு சேர்ந்து அவயோக கிரக நட்சத்திரம், அஷ்டமாதிபதி நட்சத்திரம், 6ஆம் அதிபதி நட்சத்திரம், இது மாதிரியான நட்சத்திரங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கும். அது கூட அந்த முதல் 10 வருஷத்தில். அதுலேயும் பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷம் சொல்லவே தேவையில்லை. இது மாதிரி அஷ்டமாதிபதி நட்சத்திரமோ இல்லை 6ஆம் அதிபதி நட்சத்திரத்திலையோ உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு நிறைய கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா எல்லாருக்குமே நன்மை செஞ்சிடும்னு சொல்ல முடியாது. யோக கிரகம், அதாவது யோக பலன்களை கொடுக்கணும் அப்படின்னாக்கா, இப்போ சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே குரு. இவர் யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னாக்கா யோக கிரக நட்சத்திரம் ஏறி இருக்கணும். அந்த நட்சத்திராதிபதி அவருக்கு மறையாமல் இருக்கணும். அந்த வீடு கொடுத்த கிரகம் மறையாமல் இருக்கணும். இவ்வளோ கதை இருக்குது அதுக்கு.
இவ்வளோ இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும். நிறைய பேர் நல்ல நிலைமையில இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. பூர்வ புண்ணிய கர்மா நல்லா இருந்துச்சு, இப்போ 5ஆம் இடம் வலுத்து இருந்துச்சுனாக்கா ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுத்துருவார் குரு. அந்த குரு தசையில் அவர் கொடுக்க வேண்டியதை அவர் கொடுத்துருவார். இப்போ வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா 2023 இல்லை 24, இப்போ 23 நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ ஜென்ம ராசியில் வந்து இப்போ சந்திரன் தான் இருப்பார்னு வச்சிங்களேன். இப்போ வேற ஒரு கிரகம் இருக்குது, ராகு கேது ஏதோ இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. 23 22 இருந்தே கிட்டத்தட்ட அவிட்ட நட்சத்திரத்தில் சனி வந்த காலகட்டத்திலிருந்தே நிறைய அது வந்து 7.5 சனி அந்த இதில் வந்துடும். அது மாதிரி காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இப்போ 24ல் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் போகும்போது 25 வரைக்கும், இல்லைனா 25 எண்டில் கூட ஒரு சில பேருக்கு வேலை ப்ராப்ளம் வந்திருக்கு. இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வேலை கிடைக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை பிரச்சனை வராது. இன்னொன்று, வேலையில் இருக்கிறீங்க, ஒன்றும் வளர்ச்சியே இல்லாமல் இருக்கிறீங்கன்னா இப்போ ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். உங்களுக்கு 2ஆம் இடத்துல தான் உத்திரட்டாதி ரேவதி இந்த சனியுடைய நகர்வுகள். இது சிறப்புன்னு எடுத்துக்கலாம், அவ்வளோலாம் கெடுதல் செய்யாது இந்த சனி பகவான். இந்த குரு தசையில் இருக்கிறவங்க, இது தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் அடி மேலே அடி வாங்கியிருப்பீங்க. எப்படியோ வந்து கடன் பிரச்சனை அது இதுன்னு இருக்கும். வர வேண்டிய பணம்லாம் வரலாம். இப்போ 6ஆம் இடத்துல குரு மறையுதுனாக்கா ஒரு மறைமுக சுப தொடர்பு தான் அது. இருந்தாலும் அந்த பணம் வர்றதெல்லாம் கொஞ்சம் நடக்கும். அதாவது கொடுத்த பணம் வர்றது ஓரளவுக்கு அந்த வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும், ஏதோ ஒரு வழி தெரிய ஆரம்பிக்கும். இல்லை வாங்கின பணத்தை கொடுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான வருமானத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு வேலை வாய்ப்போ இல்லை தொழிலோ ஏதோ ஒரு ரன் ஆக ஆரம்பிக்கும். இந்த காலகட்டங்கள் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த குருடைய பேச்சு இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு, பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அது எந்த காலகட்டத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. அதனால கொஞ்சம் பார்த்து தொழில் பண்ணுறது நல்லது. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்கனாக்கா அந்த குரு தசையை மூடிட்ட வெயிட் பண்ணுங்கள். சனி தசை உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா குரு தசையில் பின்னாடி 6 வருஷம் கஷ்டப்பட்டுச்சுனாக்கா சனி தசை நல்லாயிருக்கும். நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன். சனி தசை அது மாதிரி தான் உட்காரும் உங்கள் சுய ஜாதகத்தில். இப்போ 36 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் சனி தசை. இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசையை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய உங்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடியவர் தான் சனி. ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். சனி தசையில் இருக்கிறவங்க நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கான காரணமே என்னன்னாக்கா மறைவு ஸ்தானத்தில் இருந்து தசை பண்ணும். ஏன்னா எல்லா வீடியோவிலும் நம்ம அதை சொல்கிறோம், நம்ம தெளிவாக சொல்கிறோம். இல்லைனாக்கா அது சொன்னதே சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், இல்லைன்னு சொல்லலை. இது நிறைய பேருக்கு வந்து போய் சேரணும். என்னென்னா அந்த 8ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணுறது, அப்படி இல்லைனாக்கா 6ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணுறது. இன்னொன்று, அவயோக கிரக நட்சத்திரம் ஏறி இருப்பார் இந்த சனி பகவான். இப்போ நல்ல வீட்டில் இருப்பார், ஆட்சியிலே இருப்பார்னு வச்சுக்கல, இப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் இருப்பார். இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு முதல் 10 வருஷம் நல்லது பண்ணிவிடும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷம் கஷ்டத்தை கொடுக்கும். இன்னொன்று வந்து முதல் 10 வருஷத்தில் கூட 7.5 சனி வந்துச்சுன்னா ப்ராப்ளத்தை கொடுத்துரும். இப்போ நிறைய இருக்குது அதில். அது மாதிரி 7.5 சனி வரும்போது ஒரு சனி தசை போய் இருந்துச்சுனாக்கா நிறைய ப்ராப்ளம் கண்டிப்பாக உண்டு. இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். எப்பவுமே தசை வந்து யோக தசையாக இருந்தாலும் யோகத்தை கொடுத்துரும் சனி. ரெண்டுத்தையும் கொடுக்கும். குடும்ப வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஏன்னா அதெல்லாம் பரவாயில்ல ஓரளவுக்கு. இப்போ குரு தசையிலே இருக்கிறவங்களுக்கு வந்து திருமணம் எல்லாம் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. திருமணம்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. ஒரு 1.5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இந்த 7.5 சனி முடிஞ்ச பிறகு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த குரு தசைக்கு நான் அதை சொல்லாமல் விட்டுட்டேன். ஏன்னா அந்த வயது காலகட்டத்தில் இருப்பீங்க திருமணத்துக்காக. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்துச்சுன்னா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது சனி தசையாக இருந்தாலும் குரு தசையாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த காலகட்டம் சிறப்பு. இதில் இந்த சனி தசையில் தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. எதுவாக இருந்தாலும் சரி, இந்த கடன் பிரச்சனை தீரும். இல்லைனா அந்த ரொட்டேஷன் மணி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கொடுத்த பணம் வர்றது, வாங்கின பணத்தை கொடுக்கறது ஓரளவுக்கு தான் வெளிச்சம் தெரியும்னு சொல்ல முடியும். ஓரளவுக்கு தான் அந்த வழி தெரியும். இதில் சனி முழுமையாக விடுதல் ஆகணும். சனி பகவான் வந்து அவரோட நட்சத்திரத்தில் இருக்கார். ராசியாதிபதி இல்லைன்னு சொல்லலை. ராசிக்கு விரயம் 12ஆம் அதிபதி. இன்னொன்று, உங்கள் சுய ஜாதகத்தில் ஆட்சி உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, ஒரு நல்ல கிரக சேர்க்கை, நல்ல கிரக நட்சத்திரம் அது மாதிரி ஏறிந்தா சுபகிரக நட்சத்திரம், அதாவது ராசிக்கு சுபகிரக நட்சத்திரம் இல்லைன்னா லக்னத்துக்கு சுபகிரக நட்சத்திரம் அது மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கான்னு வச்சுக்கலாம். இப்போது உத்திரட்டாதியில் போகும்போது ஒரு நன்மை செஞ்சிடும். ஏதோ தொழில் சார்ந்த நன்மை இல்லை வேலை சார்ந்த நன்மை. அது மாதிரி ரேவதியில் போகும்போது சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அஷ்டமாதிபதி நட்சத்திரம் தான் அது. அவர் வந்து போனால் அதுக்கு வந்து அஷ்டமாதிபதி ஒன்றும் கஷ்டத்தை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்ல முடியாது. சனி பார்வையில் மாட்டாமல் இருக்கணும். அந்த புதனோ இல்லை சனி பகவானோ இது மாதிரி மாட்டாமல் இருந்தால் போதும். உங்கள் சுய ஜாதகத்தில் 10ஆம் பார்வை, 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை இந்த பார்வையில் வந்து சனி வக்காராமல் இருந்தால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சனி பார்த்தான்னு வச்சிங்களேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும். என்னென்னா நாளைக்கு நடக்கிற விஷயம் வந்து அடுத்த வாரம் தள்ளிப்போம், ஒரு வாரம் முன்ன பின்னாகும். அது மாதிரி ஸ்ட்ரகிள் கொடுக்கும். பெருசாக கெடுபலன் கிடையாது இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ முதல் 10 வருஷத்தில் இருக்கிறீங்க,
நல்லா இருக்குது, நல்லபடியாக போயிட்டுருக்கு, பரவாயில்ல சார், இந்த ஒரு 7.5 சனி கூட அப்படியே ஆவரேஜாக போச்சு அப்படின்னாக்கா, பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறீங்க, இப்போ ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா, அந்த சனி தசை முடியட்டும். சனி தசை முடிஞ்சால் தான், அது எத்தனை வயசானாலும் சரி, சனி தசை முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று, குடும்ப பொருளாதாரம் பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி, அதாவது உங்களுக்கு இந்த சுப விசேஷம்லாம் இருக்குல்ல, வீட்டில் வந்து யாராருக்கெல்லாம் சுப விசேஷம் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் பரவாயில்ல. படிப்பு ரீதியாக பரவாயில்ல பசங்களுக்கு, அது எல்லாமே முன்னேற்றத்தை கொடுத்துரும். உங்களுக்கு தவிர, உங்களுக்கு வேலை தொழில் தவிர அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் ஃபேமிலி ரீதியாக. 55 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த ராசிக்கு வந்து 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன், 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இது நட்சத்திரம் வந்து செவ்வாயோட நட்சத்திரம். இப்போ இந்த நட்சத்திரத்துக்கு நன்மை செய்யுமா? நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. இந்த ராசியிலிருந்து 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அஷ்டமாதிபதி தசையில் சொல்லவே தேவையில்லை. 8 பலன்களை அதிகமாக கொடுத்துருப்பார். உங்கள் சுய ஜாதகத்தில் பலமாக இல்லை புதன் அப்படின்னாக்கா, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா சொந்த நட்சத்திரம் ஏறி இருந்தால் நன்மையும் தீமையும் கலந்தே நடந்திருக்கும். ஒரு பக்கம் வந்து வீடு கட்டுறதோ, இல்லை வந்து ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ, அப்படி இல்லை வருமான பிஸ்னஸ் எல்லாம் போயிருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை அது இதுன்ட்டு. அப்படி இல்லைனாக்கா ஃபேமிலியெல்லாம் நல்லது பண்ணிவிட்டு தொழிலில் கை வச்சுருக்கோம். ஏதோ ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க இந்த புதன் தசையில். இப்போ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அந்த நட்சத்திரத்துலேயும் ட்ராவல் பண்ணுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, இது வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய டைம். ஏன்னா 2ஆம் இடம் தானே, பொருளாதாரத்தை கண்டிப்பாக கொடுப்பார், ஏதோ ஒரு வருமானத்தை கொடுப்பார். இந்த சனியோட விடுதலை அப்படிங்கிறது இப்போ தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து இந்த வருஷம் கடைசி இல்லைனா அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். பரவாயில்ல, இந்த வருஷம் எண்டில் இல்லைனா அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் யாருக்காவது ஒரு தசா புத்தி மாறுதுன்னு வச்சுக்கலாம், அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தோட டேட் மாறுதுன்னு வச்சுக்கலாம், ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக புதன் தசையில். அது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை. உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், குடும்பத்தில் பொருளாதாரம் நல்லா இருக்கும், அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லைனாக்கா அவங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கறது, ஏதோ ஒரு சுப விசேஷம் கூடி வரணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இது எல்லாமே இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணம் இப்போ வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 6ஆம் இடத்துல குரு மறையிறாருனாக்கா பரவாயில்ல, உச்ச வீட்டுக்கு தான் போகிறார், அங்கேயே வந்து உச்ச வக்கரம் ஆவார். இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான பலன். அதாவது இந்த உச்ச வக்கரம் அப்படிங்கிறது, குருவுடைய உச்ச வக்கரம் அப்படிங்கிறது கொஞ்சம் பொருளாதாரத்தில் மட்டும் கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கும், இழுபறியை கொடுக்கும். அந்த டைம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதன் தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். உடல்நிலை தொந்தரவுகள் எதனா இருந்துச்சுன்னா, மருத்துவ செலவுகள் இருந்துச்சுனாக்கா எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த புதன் தசை அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சில பேருக்கு மரண பயத்தையே கொடுத்துருக்கு. ஜென்ம சனி காலகட்டத்தில் 2024, 23 மரண பயமாக வந்திருக்கு. அவங்க ஒன்றுமே இருக்காது, நமக்கு ஏதாவது ஆகிடுமோ, நம்ம குடும்பத்தை விட்டு போயிடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்தெல்லாம் இந்த புதன் தசை அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. ஏன்னா 8 ஒரு பலனை கொடுக்கணும் இல்லை, அது கொஞ்சம் மிரட்டி விட்டுருக்கோம் சனி. அது மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் தீர்வுக்கு வரும். உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து தீர்வுக்கு வரும். 72 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் கேது தசை. கேது உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்னொன்று வந்து சூரியன் சந்திரன் வீட்டில், சனி வீட்டில் இருக்கிறவங்க கூட படாத பாடுபட்டாங்க. இந்த 4 இல்லைனா 6 வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த கேது பகவான் தசை அப்படிங்கிறது நிறைய கஷ்டத்தை கொடுத்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனோட வீடு இல்லை குருவோட வீடு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா புதனோட வீடு, இதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே ரன் ஆச்சு. இந்த சனியுடைய வீடும் சூரிய சந்திரன் வீடு செவ்வாயோட வீடு, இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய கேது தசையானது மிக மோசமாக பாதிச்சிருக்கு. அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு தெளிவான ஒரு வழி பிறக்கும், வருமானம் அப்படிங்கிறது வரும், உடல்நிலை தொந்தரவுகள்லேருந்து வெளியே வருவீங்க, ஆன்மீகம் சிந்தனை அதிகமாக இருக்கும். நிறைய வந்து இந்த இதுவெல்லாம் இருக்குல்ல, கோயில் குளம் போகிறது, இது மாதிரி ஆன்மீகம் சார்ந்த முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. 80 வயசுக்கு மேலே 20 வருடங்கள் சுக்கிரதசை. பின்னாடி வரக்கூடிய சுக்கிரதசை நல்லாவே இருக்குது, அதிகமாக பேசவே தேவையில்லை, இவ்வளோலாம் தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும்னா 70 வயசுக்கு மேலேயே இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள், வளர்ச்சிகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் தசாபுத்தி ரீதியாக அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். நன்றி.